Hello friends, welcome back to our video. So okay, finally வந்து பாத்தீங்கன்னா Windows 10 November 2021 21H2 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. சோ ரொம்ப பெரிய பேரு. சோ சிம்பிளா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா 21H1 வந்து பாத்தீங்கன்னா மே அப்டேட், 21H2 வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் அப்டேட். இத நம்ம மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரிஸா டிவைட் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் என்ன, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த விண்டோஸ் அப்டேட் பண்ணலாமா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு வந்து என்ன ஆச்சு. ஸோ எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னோட ப்ரோ கீ வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கணும்னா அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 2021 ஸோ எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ கெட் சாஃப்ட்வேர் கீஸ் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து இப்போ நிறைய கம்மி ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கான நம்ம டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நவம்பர் 2021 21H2 அப்படின்னு எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பண்ண செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நமக்கு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். அந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி வந்து காட்டல அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டூல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே ஐ கார்டு வந்து செக் பண்ணுங்கள். இல்லை வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் 7 வந்து 10 வர முடியும், 8 10 வர முடியும், 8.1 10 வர முடியும். விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 எப்படி வரதுன்னா ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நவம்பர் 2021 அப்கிரேடுக்கு வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ். ஸோ நியூ ஃபீச்சர்ஸ் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இருக்கும்போது அப்டேட் வந்து பண்ணாங்க. ஸோ விண்டோஸ் 11 என்ன மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து பார்க்குறீங்களோ அந்த சேம் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் 10 கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த லுக் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சேம் ஸ்டோர் தான் இங்கேயும் இருக்குது, பட் அந்த லுக்கெல்லாம் சூப்பராக மாற்றிருக்காங்க. விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 சேம் ஸ்டோர் வந்து இருக்குது. பட் அந்த ஸ்டோர் நமக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஏதாவது பெண்டிங் அப்டேட் இருக்கா போய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. பட் ஒரு சில யூசருக்குலாம் கிடச்சிருக்கு, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்டில் ஏதாவது வருமா அப்படின்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பட் எனக்கு அந்த அப்டேட் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்டேட். ஸோ ஆப்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசியில் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். விண்டோஸ் ஏஏ பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் ஆப்ஸ், விண்டோஸ் கர்னல், விண்டோஸ் மீடியா, தென் அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்து அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் சொல்ல போனால் நம்ம இந்த இருக்கிற ஆப்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் சப்போஸ் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் சிங்கிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்லைன் சிங்கிங்னா வந்துட்டு விண்டோஸ் பட்டன் இருக்கும். ஸோ விண்டோஸ் பக்கத்தில் டைம்லைன் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணணும்னு எல்லாமே காட்டும். ஸோ அந்த டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு சிங்கிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து நமக்கு என்னென்ன காட்டுனா, நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸு, ஃபோல்டரு, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில தான் காட்டும். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தால் எல்லாமே சேவ் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வேறு பிசியில் வந்து படம் சேம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த இங்கே பார்க்குறது எல்லாமே அங்கே பார்த்துக்க முடியும் அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இங்கிருந்து நம்ம அந்த பிசியில் வந்து பார்ப்போம்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும். ஸோ சிங்கிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம்லைன் பார்க்குறது எல்லாமே வேற ஒரு பிசி வந்து நம்ம சேம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, இந்த டைம்லைன் ஃபீச்சர் வந்து இப்போ அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதை சிங்கிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்ன ஒரு அப்கிரேட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐகான்ஸ் தான் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. செட்டிங்ஸ் ஆப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னிப் அண்ட் கேட்ச், அதுக்கப்புறம் விண்டோஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எமோஜி பேனல் இருக்கும். ஸோ அந்த எமோஜி பேனல் வந்து இப்போ லைட்டாக அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஃபி இமேஜ்லாம் நீங்கள் தேடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன ஃபீச்சர், மைனர் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WAP3 AST எலமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபைல சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா A2 வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து சூப்பரான ப்ரோட்டோக்கால் தான். பட் இப்போ வந்து Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணோம். WPA3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ். இது மூலமாக எனக்கு அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்ணுறது, ஸோ நம்ம பாஸ்வேர்டை ரொம்ப செக்யூராக பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்தா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 நவம்பர் 21H2 மேஜரான சேஞ்ச் பண்ண அப்டேட்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்கிரேட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ யார் வந்து அப்டேட் பண்ணணும், யார் அப்டேட் பண்ணக்கூடாது. யார் அப்டேட் பண்ண வேண்டாம்னா வந்துட்டு என்கிட்ட வந்து அந்தளவுக்கு டேட்டாவே கிடையாது. ஸோ என்ன அப்டேட் பண்ணணும்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கணும், இல்லை வந்து பார்த்தா ஆட் ஆன் வந்து போடணும், அப்போ தான் டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் அந்தளவுக்கு வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே எதுவுமே கிடையாது மெயின் ஃபீச்சராக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்களும் வர தேவையில்லை. யார் வந்து வரல அப்படின்னா என்கிட்ட அன்லிமிட்டட் இன்டர்நெட் வந்து இருக்குது, சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தா சின்னதாக ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கலாமே. இப்போ நம்ம பார்த்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறது பண்ணாத வந்து பார்த்து நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. பட் நீங்கள் என்னதான் வந்து பண்ணி வந்தாலும் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் சேஞ்ச் வந்து இல்லை. ஸோ இதான் வந்து கருத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு என்ன ஆச்சு, அக்டோபர் 14, 2025 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு வந்து சப்போர்ட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10க்கு வந்து சப்போர்ட் கிடையாது. என்ன கிடையாதுன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்டேட் வந்து வராது, செக்யூரிட்டி அப்டேட் வந்து கிடைக்காது. ஓகே ஃபுல் மேஜரான ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இருக்க போது. அக்டோபர் 14, 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விண்டோஸ் 10 சப்போர்ட் டேட். அதுக்கப்புறம் வந்து பண்ணி எந்த விதமான பிரச்சனைனாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். என்னன்னா வந்து விண்டோஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ விண்டோஸ் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி அப்டேட் மேட்ச் அப்டேட்லாம் வராது. ஸோ நமக்கு விண்டோஸ் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா 6 ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்னாங்க. சொன்னபடியே வந்து பார்த்தா சூப்பரான மேஜர் அப்டேட்லாம் எல்லா டைமும் லைனாக கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஆனால் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷமாக வந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ லாஸ்ட் மே 2021 அப்டேட்டும் நமக்கு வந்து பண்ணி ஏமாந்து போனால். பட் இதே மாதிரி இந்த நவம்பர் 2020 அப்டேட்டும் நம்ம ஏமாந்து தான் போயிருக்கோம். எந்த விதமான புது ஃபீச்சர் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போனால் சூப்பராக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து பண்ண 10 ஃபீச்சர் 12 ஃபீச்சர்லாம் சேஞ்ச் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பண்ண நானும் சொல்லுவேன் எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பண்ண எனக்கு எந்த விதமான ஃபீச்சர் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதான் வந்து பண்ண கருத்து. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ண தேவையில்லை. இல்லை எனக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓகே கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன். ஓகே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 கீ ஆஃபீஸ் கீழே கம்மி பிரைஸில் வாங்கணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம அப்லோட் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சீ யூ கைஸ், பாய், ஹேவ் நைஸ் டே.